ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ரோடில் இருக்க கிளாசிக் கார் ஆக்சசரிஸ் தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா என்னோட காருக்கு வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சீட் கவர், ரியர் பம்பர் இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்காக என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தது தான் வந்து கிளாசிக் கார் ஆக்சசரிஸ். அண்ணன் பேர் தான் மணி. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பையன் வந்து இங்கே வந்து காரை கொடுத்து மாடிஃபை பண்ணிட்டு போயிருந்தான். ஸோ தரமாக இருந்ததுன்னு சொன்னால் அதனால தான் அண்ணனை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருந்தேன். கையோட காரையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன பண்ணுறோன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம வந்து சீட் கவர்ஸ், மேட்டு, சன்ஃபில்ம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் நம்ம கடையில். கிளாசிக் கார் ஆக்சசரிஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ஸ் பார்த்தீங்கன்னா மவுண்ட் புகாரிலேருந்து உள்ள திரும்ப நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கடை நம்ம கடை தான் கிளாசிக் கார் ஆக்சசரிஸ். எனக்கு என்னென்னா வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க, வர கஸ்டமர்ஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க. கடைக்கு வரும்போது ஸ்ட்ரைட்டாக வாங்க. உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸு, பெஸ்ட்டு ஆஃபரில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். வர கஸ்டமர்ஸ் முன்னாடியே வந்து விசிட் பண்ணிவிட்டு கோட் கூட நம்மகிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்து வண்டி எடுத்து வரலாம். நம்ம கிளாசிக் கார் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபரில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃபரில் பண்ணுவோம். சீட் கவர்ஸ், மேட்டு, அதுவும் டீபோர்டு, டிசைர் அந்த மாதிரிலாம் வண்டி பார்த்தீங்கன்னா 10,000 வந்து சிஸ்டம், ஃப்ரேம், கேமரா எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம். வித் ஸ்பீக்கர்ஸோட சேர்த்து நீங்கள் வாங்க, பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ. இதுதான் என்னோட செல்லக்குட்டினா நான் எடுத்திருக்க கார் கியா சோனட். எடுத்த புதுசில் அப்படியே கார் வச்சுட்டு இருந்தேன். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா உடனே கடைக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி இதில் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தேன். சீட் கவர் கூட அப்படியே பிரிக்காமல் இருந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்த உடனே இப்போ நான் கார் கீயை கொடுத்த உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே சன்ஃபிலிம் போட ஆரம்பித்தாங்க. சன்ஃபிலிம் ஏன் இந்த வெயிலில் வச்சு போடுறாங்கன்னா அது உடனே குயிக்காக ட்ரை ஆகணுன்றதுக்காக தான் இந்த வெயிலில் வச்சு போட்டாங்க. ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் வந்தாங்க. சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ சன்ஃபிலிம் அவ்வளோ குயிக்காக ஒட்டி முடிச்சு அதுக்கப்புறமா சீட் கவர் போடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. சன்ஃபிலிம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா சீட் கவர் போடுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீட் கவரில் சில சாய்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க அதையும் நான் காட்டுறேன். சீட் கவர் போடுற இடத்துல கூட டிலே பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணாங்க. பட் என்ன தான் குயிக்காக பண்ணாலும் வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா நான் நியர்பை நின்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்தாங்க. இதுதான் நான் சூஸ் பண்ணியிருந்த கலர், ரெட் அண்ட் பிளாக். நம்ம சைஸ்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி அதை டைட்டாக பண்ணி ஓவராலாக அக்யூரேட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஓவரால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சேர்த்து சீட் கவர் மாட்டினதையும் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டியிருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பேக் சைடில் இருக்கிறதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் சீட் கவர் போட்டு ஓவராலாக நான் உங்களுக்கு அதை லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது ஒன்றுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கரெக்டாக உக்காந்துருக்கா, கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீட் பெல்ட் ஆகட்டும், அண்ட் தென் மேட்டு போடுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம காருக்குள்ளே என்னென்னலாம் டஸ்ட் இருக்கோ அது ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு ஆகட்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்க 2 பக்கம் எல்லா பக்கமும் இருக்க அந்த சின்ன சின்ன டஸ்ட்டு கூட பார்க்காம எல்லா டஸ்ட்டுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி, ஸோ அந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்க எல்லா டஸ்ட்டுமே க்ளீன் பண்ணி அது உள்ளே இருக்க சின்ன சின்ன இலை, ஸோ அதில் இருக்க என்னென்ன டஸ்ட் இருக்கோ எல்லாமே கிளியராக க்ளீன் பண்ணி எடுத்து வெளியே போட்டதுக்கப்புறமா தான் நம்மளோட மேட்டே அவங்க வந்து போட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் சூஸ் பண்ண மேட் அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ சீட்டுக்கு சூட் ஆகிற மாதிரியே பிளாக் அண்ட் ரெட்டில் தான் நம்ம மேட் எடுத்திருக்கோம். இந்த மேட் பார்த்திங்கன்னா வெல்க்ரோ. ஸோ இந்த வெல்க்ரோ நமக்கு எதுக்குனாக்கா ஸோ அந்த நம்ம அந்த ஃபுட் வைக்கிற இடத்துல மட்டும் நமக்கு டஸ்ட் ஆகிறப்போ நம்ம கழட்டி வந்து இதை எடுத்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு யூஸபிளாக இருக்கும் அதில். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த மேட் போடுறதுமே சரி ப்ராப்பராக கரெக்டாக எங்கெங்கெல்லாம் அக்யூரேட்டாக செட் ஆகணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக இன்ச் பை இன்ச் பார்த்து தான் நமக்கு அந்த மேட் கவருமே போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் இந்த சீட் கவர், மேட் கவர்லாம் போட்ட அப்புறம் காரோட லுக் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹை லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். அண்ட் தென் இந்த க்ளீனிங் ஒர்க், மேட் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் போட்டு இந்த ரியர் பம்பரும் வந்துருச்சு. ஸோ இந்த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா என் கார் மாடல் நேம், அதாவது கியா சோனட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சோனட்டோட நேம் மென்ஷன் பண்ணி நல்லா சூப்பராக பழிச்சு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அது ஃபிட்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிரதர் நம்மளோட இது தான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதுக்கு கீழே 2 ஆங்கிள் கொடுத்து ப்ளஸ் மேலே நெட் போட்டு ஓவரால் நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் ஷேக் பண்ணி பார்த்தேன், நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் இந்த டோர் பேடில் வந்து ஸ்பீக்கர்ஸ் மாற்ற சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 பிராண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருந்துச்சு. சோனி, ஜேபிஎல், பியோனார் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குது, ப்ரைஸ் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நமக்கு வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி அங்கேயே செக் பண்ணியும் காமிச்சாங்க. எல்லாத்துலேயும் ஸ்பீக்கர்ஸ்லாம் மாற்றிட்டு அக்யூரேட்டாக அதை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த டோர் பேட்லாம் செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சவுண்ட் செட்டிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஃபிட்டிங்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அந்த சவுண்ட் குவாலிட்டி நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு இப்போது இந்த வாய்ஸ் முடிஞ்சப்பறம் நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன்.
அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு, பக்காவாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ஃபிட்டிங்ஸ் கூட பார்த்து தான் பண்ணாங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் கரெக்டாக செட் ஆகுதா, அது எதனா இது பண்ணாமல் அக்யூரேட்டாக பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த சவுண்டில் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த டோர் பேட்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா கேக் இன்னும் சூப்பராக இருந்துச்சு அந்த மியூசிக்ஸ்லாம். அண்ட் தென் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேரிங்க்கு அந்த சேம் கலர் கொடுக்கலாம், நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் ஸ்டேரிங்க்கும் ஒரு கவர் போட சொன்னேன். அதுவும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து ரெட் அண்ட் பிளாக் தான். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதை ஃபிட் பண்ணுறதுக்கு தான் ஆள் வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங்க்காக நான் சொல்லியிருந்தது அந்த ரெட் அண்ட் பிளாக் ஸ்டேரிங் கவரு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் தென் இது போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. ஸ்டேரிங் பிடிக்கிறப்போ நல்ல க்ரிப் இருந்துச்சு. ஸோ அதுக்கு த்ரெட் அவங்க யூஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா சேம் ரெட் கலர் த்ரெட் தான். அந்த லுக் வந்து நல்லா பக்காவாக இருக்குது அது பார்க்குறப்போ. எதுலேயுமே வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓவரால் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிச்சிங்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிச்சிங்கும் நல்லா க்ளியராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 டோருக்குமே சைடில் வந்து ரெயின் ப்ரொடெக்டர் மாதிரி நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அது வேணும்னு சொல்லிவிட்டு. அதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலும் இருக்குது, குரோம் மெச்சும் இருக்குது. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். நான் என்னோடய கார் கலருக்கு வந்து குரோம் மெச்சு போட்டால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், குரோம் மெச் எதை கொடுங்கன்னா குரோம் மெச் எது கொடுத்துருந்தாங்க. ஹேண்டலுக்குமே குரோம் போட்டிருந்தேன். அண்ட் தென் 4 சைட்லேயுமே டோர்ஸ்க்கு எல்லாமே குரோம் போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் பார்க்க இன்னும் ஒரு ஹை வேரியண்ட்டாக இருந்துச்சு கார் பார்க்க. ஸோ அதோட ஃபினிஷிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுதான் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த க்ரே கலருக்கும் அந்த குரோமுக்கும் ஓவரால் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நம்ம சைட் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அந்த குரோம் போட்டதுக்கப்புறமா. அண்ட் தென் இதுதான் அந்த கடையோட இது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு ஏகப்பட்ட கார் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நானே ஷாக் ஆகிட்டேன். நம்ம கார் பண்ணிட்டுருக்கப்போ இன்னொரு கார் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க, அடுத்த கார் பேக்கில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஒரு ஸ்டோர் அது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான கஸ்டமர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் ஒன்ஸ் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் கடையோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்லேயும் ஒன்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை இது நம்ம கார் வந்து ஓவரால் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்த வீடியோ. அண்ட் தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஓவரால் சைட் வியூ லாங்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன், க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ. ஸோ கடையோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, நீங்கள் இதை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா?